சிம்பிளா சொன்னான்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ட் டைம் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ட் டைம் ப்ராஃபஸில ஓகே, இந்த எண்ட் டைம் ப்ராஃபஸில பாத்தீங்கன்னா இந்த மக்தேஷ்க்கு அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கள். ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து டைரக்டா யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு அங்க போகிறதா இருக்கு. அதை குறிச்சுதான் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். இதோட ஆதார வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செப்பனியால இருக்கும். சோ அதை மையமா வச்சுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த எண்ட் டைம் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் இனி சம்பவிக்கும் தீர்க்க தரிசனங்கள். அன்பான சகோதர சொல்ல நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அரசாட்சிக்குள் நம்ம இருக்கிறோம். அவர் வந்து விட்டார். வந்துட்டு என்ன பண்றாருன்னா பல காரியங்களை தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட பல காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா என்ன காரியத்தை செய்ய போகிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்தேஷ் குடிகளுக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழிவை அங்கு கொண்டு வருகிறார். அப்படி என்றால் இந்த மக்தேஷ் குடிகள் யாரு என்பதை நமக்கு தெளிவாக பார்க்க வேண்டும். இப்ப இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிந்து கொள்வதற்காக சில வசனங்களை நான் வந்து உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. அன்பான சகோதரர்களே, யாரோ ஒருத்தர் மியூட் எடுத்து விட்டேன்னு நினைக்கிறீங்க. தயவு கூர்ந்து மியூட்ல போடுங்க. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சோ இப்ப நான் உங்களுக்கு அந்த சில வசனங்கள் மேற்கோள் காட்டுகிறேன். அதுல ஒரு பர்டிகுலரான வசனத்தை தான் நம்ம வந்து ஒரு கீ வேர்ஸா எடுத்து நம்ம வந்து தியானிக்க புரிந்து கொள்வதற்காக சில வசனங்கள் நம்ம வந்து வாசிக்கலாம் பாருங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். யாராவது வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கணுங்க. ஓகே. ஓகேங்க பிரதர். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோட கூட கெம்மரீம் என்பவர்களின் பேரையும். ஓகே, இப்ப இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சுங்க. இப்போ இதுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, உலக ஜனங்களுக்கும் அது பொருந்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியில அவர் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே இங்க தீர்க்க தரிசனமாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல இங்க ஒரு வார்த்தைக்கு நான் ஹைலைட் பண்ணிருப்பேன். அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா கெம்ரீம் அப்படின்னு இருக்கு. சோ இது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறது கிடையாது. நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. பின்வரும் காலப்பகுதியில தேவன் சித்தமா இருந்தா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அந்த வார்த்தையை பாருங்க, கெம்ரீம். ஃபர்ஸ்ட் வார்த்தை கெம்ரீம். அடுத்தது பாருங்க, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனம். வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும். அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா மல்காமின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ முதல்ல என்ன வார்த்தை பார்த்தோம்? கெம்ரீம். அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா மல்காமின் பேரிலும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இனிய செப்பனியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரித்திருக்கிற யாவரையும் தண்டிப்பேன். மூணாவது வார்த்தை என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா மறுதேசத்து வஸ்திரம் தரித்தவர்கள். நான் ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்னு உங்களுக்கு இப்ப புரியாது. அடுத்த ஸ்லைட் போடும்போது உங்களுக்கு புரியும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பர்டிகுலராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட் அங்க கொடுக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெம்ரீமுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அப்புறம் மல்காமின் பேர்ல ஒரு பனிஷ்மெண்ட், அப்புறம் மறுதேச வஸ்திரம் தரிச்சவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அப்படியே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் 2ஆம் பாகத்தில் இருந்து அலறுதலும் மேடுகளில் இருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது மீன் வாசல்ல இருக்கவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். சோ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கெம்ரீம், மல்காமின், மறுதேசத்து வஸ்திரம், அடுத்தது மீன் வாசல். இப்பதான் நம்ம பாடத்துக்குரிய ஒரு ஆதார வசனம் வருகின்றோம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 11ஆம் வசனம். மக்தேஷின் குடிகளே அலறுங்கள். பாத்தீங்களா? வெயிட் பண்ணுங்க. மக்தேஷின் குடிகளே அலறுங்கள். சோ ஒரு பனிஷ்மெண்ட் உலக ஜனங்களுக்கு வருகின்ற பொழுது எப்படி அவர் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் கொடுக்கிறாருன்னா கெம்ரீம் அப்படிங்கிற ஒரு ஜனங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மல்காமின். மூன்றாவது பாத்தீங்கன்னா மறுதேசத்து வஸ்திரம். நான்காவது மீன் வாசல்ல இருந்து ஒரு பிரச்சனை உண்டாகும், ஒரு கூக்குரல் உண்டாகும். அடுத்தது அவர் எங்க வர்றாரு பாத்தீங்கன்னா இந்த மக்தேஷ் குடிகள் அப்படின்னு வர்றாரு. அப்புறம் என்ன சொல்ல வர்றார்? மக்தேஷின் குடிகளே அலறுங்கள், வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள், காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். ரொம்ப சிம்பிள். அதனாலதான் அந்த லாஸ்ட் டைம் ப்ராஃபஸில
நீ நிறைவேறும் ப்ராஃபெசில பாத்தீங்கன்னா எந்த ஒரு வசனம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்தேஷின் குடிகளே அலறுங்கள். ரொம்ப சிம்பிள். இது எளிமையா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா, உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்களுக்கு தேவன் எப்படி ஒரு முடிவை அங்க கொண்டு வருகிறார் என்பதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அவ்வளவுதான். நான் ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்றேன். இப்ப நம்ம வாசிச்ச இதே வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம். நான் ஆங்கிலத்துல போட்டிருக்கிறேன் பாருங்க. ஸ்டெப்பனியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கு அந்த வார்த்தைய நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஆ கெம்ரீம் அப்படிங்கிறது தான் இங்க CHEMARIMS இருக்கு. கெம்ராமிஸ் அப்படின்னு இருக்கு. அடுத்தது மல்காமின்னு நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? அதுதான் இங்க மல்காம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மறுவேஸ்து தஸ்திரம் அது வந்து பெருசா வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிஷ் கேட். மீன் வாசல்ன்னு படிச்சோம் பாத்தீங்களா? அது ஃபிஷ் கேட். 4வது பாருங்க செப்பனியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. மக்தேஷ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தருக்கா ஜட்ஜ்மென்ட் என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா கொடுத்து கொண்டு வருகிறார். இப்போ இந்த கெம்ரீம், மல்காம், இந்த மறுதேசத்து வஸ்திரம் தரிச்சவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக்கான அவுட்லைன் புரியலைன்னா இந்த மக்தேஷும் புரியாது. அதனால இந்த ஒவ்வொரு வசனத்துக்கு டீட்டெயிலா பார்க்காம கெம்ராம்னா என்ன, மல்காம்னா என்ன, மறுதேசத்து வஸ்திரம் தரிச்சவனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு மக்தேஷ் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல, டே ஆஃப் ஜெகோவால ஃபர்ஸ்ட் அவர் யாருக்கு அழிவு கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா இந்த கெம்ரீம். இவங்களை யாரு அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு அவுட்லைனா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சோ கெம்ராமின்ஸ் இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க டீட்டெயிலா படித்துக் கொள்ளலாம். இவர் யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பாகால் வர்ஷிப், இந்த மோலேக் இவங்களை வந்து வணங்கக்கூடியவர்கள். அந்த வணங்கக்கூடியவர்கள் ஸ்பெஷலா சொல்லுகின்ற பொழுது அதுல பிரீஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கள இது வந்து மென்ஷன் படுத்துகிறதா இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? மன்னிக்கவும். ஜனங்களுடைய குழந்தைகளை பலி செலுத்துவதற்காக அந்த பாகாலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பலி செலுத்துவார்கள். அந்த ப்ராசஸ் இவங்க செய்வாங்க. சோ நமக்கு நல்லா தெரியும். அந்த மோலேக் என்ன பண்ணா கையை 2 நீட்டிட்டு இருக்கும். அந்த பிரீஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர்ட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கி அந்த பாகாலுக்கு வந்து பலி செலுத்துவாங்க. இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உண்மையான தேவனை யெகோவா தேவனை அறியாத இந்த பூமியில இருக்கிற நிறைய ஜனங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்கிறார்கள். அவங்க வந்து எது மதம் அப்படிங்கிறது தெரியாம மதத்துக்குள்ள அவங்க இருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ ஒரு விக்கிரக ஆராதனை அதிகமா இருக்கிறதுனால அங்க ஒரு அழிவை விக்கிரக ஆராதனைக்கு அங்க தேவன் கொண்டு இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதை சிம்பிளா சொல்ல போனா நம்ம புரிந்து கொள்ளுற மாதிரி சொல்ல போனா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த லாஸ்ட் ப்ராஃபஸி ஒவ்வொன்னா நிறைவேறி வருகின்ற பொழுது அர்மகதோனுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் அர்மகதோன் பக்கத்திலேயே இந்த மதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை என்ன பண்ணிடுவாருன்னா அங்க தேவன் கொண்டு இருக்கிறார். நம்ம இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பாபிலோனிக்கு என்ன வந்துன்னு பாத்தீங்கன்னா அங்க அழிவு வந்துடும். அடுத்தது இந்த மல்காம் சொல்லி படிச்சேன் பாத்தீங்களா? சோ அவங்க யார் அப்படின்னு பார்த்து நீங்க ஸ்லைட்ல பாருங்க அங்க டீட்டெயிலா அங்க கொடுக்க. So Malgam means the king or counselor. The king or counselor அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிங்ஸ் இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். 3வது நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் கேட் அப்படின்னு சொல்லப்படுறோம். சோ இந்த ஃபிஷ் கேட் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டீட்டெயிலா பின்னாடி படிக்கலாம். இது ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனமாக அங்க இருக்குது அப்படின்னு பார்க்கின்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. மல்காம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அடிப்படையாக கொண்டது இருக்கு. ஃபிஷ்கேட் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. சோ கடைசியா இந்த மக்தேஷ் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை அடையாளப்படுத்தும். சோ கெம்ரீம், மல்காமின், மீன் வாசல், மக்தேஷ். சரிங்களா? சோ இதனுடைய விளக்கம் நம்ம டீட்டெயிலா பார்க்கின்ற பொழுது கெம்ரீம் மதத்தை அடையாளப்படுத்தும். கர்த்தருடைய நாள் அவருடைய ஆடவர் அரசாட்சியில முக்கியமான ஒரு ப்ராசஸ் மதத்துக்கு ஒரு அழிவை தேவன் அங்க கொண்டு வருவார். அடுத்தது மல்காமின் அரசியலுக்கு அங்க ஒரு அழிவை கொண்டு வருவார். 3வது மீன்வாசல் சமுதாயத்துக்கு ஒரு அழிவை கொண்டு வருவார். கடைசியா தான் லாஸ்ட் ப்ராசஸ் தான் பொருளாதாரம். நம்ம பொதுவா என்ன படிப்போம்னா இந்த 4 அமைப்புகளுக்கும் தேவன் ஒரு அழிவை கொண்டு வருவார்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் செப்பனியால வாசிக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் மதத்துக்கு, 2வது அரசியலுக்கு, 3வது சமுதாயத்துக்கு,
4வது தான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு ஒரு அழிவை அங்க கொண்டு வருகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அவர் 1000 இயர்ஸ்ல வந்து நெறைய ப்ராசஸ் அங்க செய்து கொண்டு வருகிறார். அதுல முக்கியமான ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, இந்த 4வது இது. நான் ஃபர்ஸ்ட் 5 ஹைலைட் பண்ணிக்கிறேன். 4வது பாருங்க. 4 காற்றுகள் விடப்படுதல். சரிங்களா? அடுத்தது பாருங்க 5வது ப்ராசஸ். 5வது ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழு பொருளாதார சரிவு. அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய முழுமையான சேனை என்ன பண்ணுமாமா? செயல்படுத்தல். சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் 8வது ப்ராசஸ் தான் அப்புறஜாதியுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படுதல். அப்படி என்றால் நம்முடைய சகோதரர் ரைட்டிங்ஸ்ல கிளியரா எழுதுறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5வது ப்ராசஸ்ல முழு பொருளாதார சரிவை அங்க என்ன பண்ணிடுவார்ன்னா, அங்க கொண்டு வருகிறார். இந்த முழு பொருளாதார சரிவை அங்க கொண்டு வருகிறார் அப்படின்னா, அங்க யாருக்கு அழிவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்தேஸ் குடிகளுக்கு அழிவு இருக்கு. சரி, இந்த மக்தேஷ் குடிகள் அழிவு இருக்கு அப்படின்னா, இந்த மக்தேஷ் குடிகள் இப்ப எப்படியாக இந்த பூமியில இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, 4 முக்கியமான காரியத்துல இந்த மக்தேஷ் குடிகள் ரொம்ப சந்தோஷமா சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. இந்த 4க்குமே இந்த மக்தேஷ் குடிகள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அழிவு வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மக்தேஷ், ஷேர் ஹோல்டர்ஸ். நெறைய ஷேர் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஷேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் நெறைய வாங்கிக்குவாங்க. ரீசென்ட்டா கூட ஒரு 1 வருடங்களுக்கு முன்பாக நம்ம நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டிவி NDTV அப்படின்னு சொல்லி. அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரியாமயே அவருடைய ஷேர வந்து ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஒரே நைட்ல பார்த்தீங்கன்னா, 51% மேல ஷேர் வாங்கிட்டார். கம்பெனிய ஓனருக்கே தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாரி அவங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும், எல்லா ஒரு ஒரு ஐஸ்வர்யவான் தங்கள் வளர்ச்சிக்காக எல்லாம் எதுல தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர். அடுத்தது ட்ரேட். அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட். கடைசியா பார்த்தீங்கன்னா, மக்தேஷோடைய காயின்ஸ். இது 4 தான் முக்கியமான ஒரு காரியம் லாஸ்ட் டேஸ்ல. இந்த 4க்குமே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல ஒரு அழிவை கொண்டு வருவார். அப்படின்னா என்ன நடக்கும்? இப்ப இது வந்து அப்ப அர்மகதோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து அர்மகதோன் அப்படின்னு சொல்வதை காட்டிலும், த டே ஆஃப் வெஞ்சன்ஸ்க்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கும். அதுதான் அர்மகதோன். சோ இந்த அர்மகதோன் நடந்துட்டு இருக்க பொழுதே யாருக்கு இங்க அழிவு வந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்தேஷ் குடிகளுக்கு அழிவு அங்க ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இது நம்ம வந்து சகோதரர் எப்படி இங்க குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அர்மகதோன். அர்மகதோன் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் மட்டும் கிடையாது. இது எல்லாமே கலந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் அர்மகதோன். செகண்ட் இந்த அர்மகதோனுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எதுக்கு அழிவு வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலிஜியன், சொசைட்டி, பாலிடிக்ஸ், பினான்ஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அர்மகதோன் யுத்தம் அங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அது உச்சகட்டத்துல ரிலிஜியன், சொசைட்டி, பாலிடிக்ஸ், பினான்ஸ். கடைசியா பினான்ஸ் வந்து அழிக்கப்படும். இந்த 3க்கும் என்டையர் கொலாப்ஸ் வந்து ஜனங்கள் என்னது செய்வது தெரியாமல் இருக்கும்போதுதான் அது உக்கிரத்தினால் அது வந்து டே ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படின்னு அங்க சொல்லப்படுது. அப்ப டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரிலிஜியன், சொசைட்டி, பாலிடிக்ஸ், பினான்ஸ். இன்னும் சொல்லப்போனா மதம், அரசியல், சமுதாயம், பொருளாதாரம். இன்னும் செப்பனியா பாஷையில நம்ம சொல்லப்போனா, செப்பனியா எழுதுற மாரி கெம்ரீம், மல்காமீன், மீன் வாசல்ல இருக்கிறவங்க, மக்தேஷ் குடிகள். இவங்க 4 பேர்த்துக்கு ஒரு அழிவை கொண்டு வருவார். எப்ப மக்தேஷ் குடிகள் அங்க அழிக்கப்படுகிறதோ, கொலாப்ஸ் ஆகுறாங்களோ, அப்ப ஜனங்கள் எல்லாருமே அந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் தேவன் பழிவாங்கும் அந்த நாள்ல யாருமே தாக்கு பிடிக்க முடியாது. யாருமே தாக்கு பிடிக்க முடியாது. சோ இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ப்ராபசி ஒவ்வொன்னுமாக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் செய்து கொண்டு வருகிறார். சரிங்களா? பாருங்க இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் பேசிக்கா நான் புரிந்து கொள்வதற்காக சில இது போறேன். இஸ்ரேலை கூட்டி சேர்த்திட்டார். 1948ல ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கும் அநேக தேசத்துல இருக்கிற நிறைய இஸ்ரேல் ஜனங்கள் நாங்க எங்க சொந்த தேசத்துக்கே வரோம்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எப்படி வராங்க? இயேசு கிறிஸ்து அடிச்சு நீ போ உன் தேசத்துக்கு போ அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விடுறாரு. 2வது மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்துட்டாங்க. அப்போ பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோட கொண்டு போய் சேருவோம். தேவனுக்கு சித்தமானால் யார் அந்த சபையா இருக்காங்களோ அவங்க சேருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சாத்தான் கட்டப்படுதல். முழுமையா கட்டிட்டாருன்னா இல்ல, கட்டிக்கிட்டே இருக்கிறார். He is bounding தி சாத்தான். சபைக்கு ஒரு முடிவை அங்க கொண்டு வருகிறார்.
அப்புறம் பாபிலோன் அழிவு, அதுக்கப்புறம் தான் மகா உபத்திரவ காலம். புரிஞ்சுங்க. இப்ப இந்த சாத்தான் கட்டப்படுதல், சபையின் முடிவு, இந்த சபையின் முடிவு வருகின்ற பொழுதே அர்மகதோன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். அதுலதான் பாபிலோன் அழிவு, மகா உபத்திரவ காலம் வரும். இந்த மகா உபத்திரவ காலம் 3ஆம் உலகப் போர் வருதுதான் த டே ஆஃப் வெஞ்சன்ஸ். சரிங்களா? அப்போ இந்த வெஞ்சன்ஸுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்தேஷ் குடிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அலறுவார்கள். சோ கடைசியா தான் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, புதிய வானம், புதிய பூமி அங்க ஏற்படும் பார்க்கும். சோ இப்ப நம்ம பாக்குற இந்த மக்தேஷ் குடிகள் எங்க இருந்து அவங்களுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, சாத்தான் கட்டும் போதே அவங்களுக்கு ஒரு அழிவு ஸ்டார்ட் ஆகும். சபையின் முடிவுல வந்து இன்னொரு அழிவு அதிகமாக இருக்கும். பாபிலோன் அழிக்கப்படும் போது என்டர்லி கொலாப்ஸ் ஆயிருவாங்க. மகா உபத்திர காலத்துல அவங்க அப்படியே அவங்கனால தாக்கு பிடிக்கவே முடியாது. சோ இந்த ப்ராசஸ்க்குள்ள இது நடக்கிறது தான் இந்த மக்தேஷ் குடிகள் அழகா. சோ இது கம்ப்ளீட்டா 1000 வருட அரசாட்சியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்ட்டிகுலரா அவரே எடுத்து இந்த காரியத்தை செய்யக்கூடியவரா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த மக்தேஷ் குடிகளை நம்ம எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார் அப்படிங்கறதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மக்தேஷின் குடிகளே அலறுங்கள், பாருங்க, மக்தேஷின் குடிகளே அலறுங்கள். வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள், ம். காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். So, காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போவார்கள். நான் புரிந்து கொள்கிற மாதிரி 3ஆக பிரிச்சு இங்க போட்டிருக்கிறேன். மக்தேஷ் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டது யாரை அடையாளப்படுத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா, the silver merchant, a group of business people occupied the place. அதாவது நீங்க நீங்க பல பட்டணங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, சில பேர் இந்த பிசினஸ் பண்றவங்க ஒரே ஏரியால இருப்பாங்க. இப்ப எங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒப்பனாக்கார ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு. ஒப்பனாக்கார ஸ்ட்ரீட் ஏன் எங்களுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பிசினஸ் பண்ண இந்த காசு வச்சு வட்டி குடுறவங்க, பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் அந்த ஒரே ஸ்ட்ரீட்ல இருப்பாங்க. அதனால அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த பேர் வந்துச்சு. ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னா, இதே மாதிரி மக்தேஷ் பேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல இருக்கு. நம்ம பின்னாடி வர ஸ்லைட்ல பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து சும்மா இல்ல. இது எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களிலும் இருக்கும். நீங்க வட்டி குடுறவங்க, இந்த பிசினஸ் பண்றவங்க, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே ஏரியால இருப்பாங்க. சரிங்களா? இது சும்மா எல்லாம் கிடையாது. இது தேவன் முன்னாடியே ஒரு திட்டத்துல இருக்கிறது தான். ஒரு அழிவு வரும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு டோட்டலா ஒரு அழிவு வரும். அடுத்தது பாருங்க, வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள் பாத்தீங்கன்னா, the entire businessmen's, the whole entire businessmen's. நீங்க மக்தேஷ் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா, அங்க பிசினஸ் பீப்புளும் வருவாங்க. சில்வர் மெர்ச்சன்ட், அதே மாதிரி தங்கத்தால வியாபாரம் பண்றவங்க, வெள்ளி வச்சு வியாபாரம் பண்றவங்க, இதெல்லாம் அவங்க வருவாங்க. காசுக்காரன் சொல்லுகின்ற பொழுது ரிச் அண்ட் வெல்தி பர்சன்ஸ். இவங்க 3 பேர்த்துக்குமே தேவன் என்ன பண்ண வர்றாராமா, ஒரு அழிவை கொண்டு வரார். பிசினஸ் பண்றவங்களா சரி, ரொம்ப ரிச் வெல்த்தியா இருந்தாலும் சரி, காசை வச்சு நீங்க வந்து வியாபாரம் பண்ற காசு, தங்க காசு, வெள்ளி காசு, இந்த மாதிரி நகைகளை வச்சு வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி இருந்தாலுமே இவங்க எல்லாத்துக்குமே தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அவரு அழிவை அங்க கொண்டு வருவார். தேவன் சொல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழிவை அங்க கட்டாயமா கொண்டு வருவார். இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட விளக்கம் உங்களுக்கு நாங்க கொடுக்குற ஆங்கிலத்துல செப்பனியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மக்தேஷ் சொல்லப்பட்டத த மோட்டார் ஆர் டீப் காலம் சொல்லுவாங்க. அதுல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒரு இதை ஹைலைட் பண்றாங்க. செகண்ட் லைன் பாருங்க, ரவுண்ட் பண்ணிருப்பேன். இட் வாஸ் தி மார்க்கெட் அண்ட் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட். நல்லா பாருங்க. இட் வாஸ் தி மார்க்கெட் அண்ட் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சிட்டி வேர் தி மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் வேர் லொகேட்டட். ஸோ மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் பேங்கர்ஸ், இவங்க பேங்க்னா பேங்க்ல வேலை செய்யற பேங்க் ஸ்டாஃப்ஸ் கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி வச்சிருக்கிறோம். பொதுவா இந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காசு வச்சு தொழில் செய்கிறவர்கள், இந்த அடமானம் வாங்குறவங்க, சின்ன சின்னதா நகையை வச்சு பணம் கொடுக்கறவங்க, பெரிய லெவல்ல வந்து வட்டிக்கு கொடுக்கறவங்க, இந்த மாதிரி காசை வச்சு பிசினஸ் பண்றாங்க. காசை வச்சு பிசினஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்லயே அங்க இருந்திருக்கு. சரிங்களா? சோ இது டோட்டலா எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஒரு பிசினஸ்மேன், இந்த பிசினஸ் காசை வச்சு பொருளாதாரத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஒரு அழிவுக்கு கொண்டு வருகிறதா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து அரசியல் குறித்து அதிகமா பேசுவதில்லை. பட் அரசியல் நாலேஜ் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும். நான் சொல்வது 100க்கு 100 உண்மை.
இன்னைக்கெல்லாம் ஒரு எலெக்ஷன் நடக்குது பாத்தீங்களா? இன்னைக்கெல்லாம் எலெக்ஷன் நடந்து ஒரு பிஎம்ஓ, ஒரு சிஎம்ஓ வந்து எல்லாம் செலக்ட் பண்றாங்க. நம்ம நெனச்சு கொண்டு இருப்போம், அவங்கலாம் வந்து அவங்களோட காச வந்து ஜனங்களுக்கு குடுத்து காச வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு கிடையாது. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஒவ்வொரு அரசியலையும், ஒவ்வொரு மதத்தினரையும் யார் பின்னாடி இருந்து இயக்கிக் கொண்டிருக்காங்க தெரியுங்களா? இந்த உலகத்துல இருக்கிற தி கார்ப்பரேட் பீப்பிள். இதுதான் உண்மை. கார்ப்பரேட் பீப்பிள் தங்கள் தேவைக்காக என்ன வேணுமோ செய்வார்கள். சரிங்களா? தட் இஸ் த ட்ரூ. நீங்க போய் Googleல சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல நல்ல அரசியல்ல ஞானமா இருக்கிறவங்கள நீங்க கேட்டு பாருங்க. தி கார்ப்பரேட் பீப்பிள் மணி யார்கிட்ட மணி இருக்கோ, அவங்கள தான் அவங்க தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டு வருகிறார்கள். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னமா அவரு ரோல் பிளே பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பேக்கிரவுண்டா இருக்கிறவர விட்டுர்றாரு. நீ தானே பேக்கிரவுண்ட். நீ பேக்கிரவுண்டா இருந்து எத எத வந்து நீ ஆளுகை செய்ற? காச வச்சுட்டு மதத்த உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற. மக்தேஷ் பீப்பிள். நீ காச வச்சுட்டு மதத்த உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற. மக்தேஷ். மக்தேஷ் நீ காச வச்சுட்டு சமுதாயத்த நீ ஏற்றத்தாழ்வு பண்ணி உன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற. 3வது நீ காச வச்சுட்டு அரசியல உன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு தெரியுமா? நீ காசு வச்சுக்கோ. உன் பொருளாதாரத்த நீயே வச்சுக்கோ. நீ பொருளாதாரம் வச்சிருக்கும் போதே நான் மதத்துக்கு அழிவு கொண்டு வரேன். நீ பார். நான் பொருளாதாரம் இருக்கின்ற பொழுதே நான் சமுதாயத்துக்கு ஒரு அழிவு கொண்டு வருவேன். நீ பார். 3வது நீ பொருளாதாரம் வச்சிருக்கும் போது அரசியலுக்கு ஒரு முடிவு கொண்டு வர நீ பார். கடைசியா பொருளாதாரம் வச்சிருக்கவனுக்கு அழிவு கொண்டு வந்து. அப்படிதான். இதுதான் டே ஆஃப் வெஞ்சன்ஸ். இங்க வந்து தயவு, தாட்சணை அப்படிங்கிறதுலாம் இல்ல. பின்னாடி வருகின்ற வசனங்கள கிளியரா நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தயவும் அவர் காட்ட மாட்டார். அவர் டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல அவர்ட்ட கருணையோ, அன்போ அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இங்க காட்டுறாரோ, எந்த அளவுக்கு ஒரு ட்ரபிள் இவர் 1000 இயர்ஸ்ல இங்க குடுக்குறாரோ, அப்படியே என்டையர் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு பீஸ்ஃபுல் அங்க குடுப்பாரு. சோ இது சாத்தான கட்டப்படுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது கரெக்ட்டா யார் இங்க செய்து கொண்டிருக்கிறார் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துல 1000 இயர்ஸ்ல செய்து கொண்டு இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த மன்னிக்கவும் இந்த சமுதாயம், இந்த அரசியல், இந்த மதம் இதெல்லாம் வெவ்வேறாக இருக்கு அப்படின்னு. இல்லைங்க. இந்த 3மே எத கண்ட்ரோல் தெரியுங்களா? யார் பேஸ் பண்ணிருக்கா? இந்த பொருளாதாரம் தான். சரிங்களா? இன்னைக்கு ஒரு சில பிக்சர்ஸ் நான் போடுறேன். உங்களுக்கு புரியுற மாரி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எலன் மாஸ்க், இந்த ஜெஃப் பெசோஸ், கௌதம் அதானி. நான் இந்த சப்ஜெக்ட் பிரிப்பேர் பண்ணும்போது கௌதம் வந்தாரு. இப்ப அவர் இல்ல. நீங்க இந்த கௌதம் அதானி எதனால விழுந்திருப்பான்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இதே ஷேர்ல தான் விழுந்தார். ஒரு நைட்ல வந்து இவரு வந்து ஷேர்ல நெறைய தப்பு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்ன்னு நெனைக்கிறேன். அவங்க அந்த வெளிய கொண்ட பின்னாடி டக்குன்னு ஷேர் இறங்குச்சு. இவரோட பொருளாதாரம் இறங்குச்சு. நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலா நான் இந்த சப்ஜெக்ட் பிரிப்பேர் பண்ணும்போது அந்த சம்பவம் நடக்கல. இது பிரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துல பிரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு எவ்ளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், ஒரே நைட்ல அவன கீழ கொண்டு வர முடியும். அது கண்கூட ஒரு ப்ரூஃப் நம்ம வந்து பார்த்தோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்றாரு 1000 இயர்ஸ்ல. எல்லாரும் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரே நைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் டவுன் ஆயிரும். அதே மாரி பெர்னார்ட் அர்னால்ட் அங்க பாரிஸ்ல இருக்கிறாங்க. பில் கேட்ஸ், லாரி பேஜ் ஒரு எக்ஸாம்பிள்க்காக போறேன். இவர்கள் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒண்ணு தெரியுங்களா? ரஷ்யா, உக்ரைன் வார்ல உக்ரைனுக்கு எல்லா மேப் சப்போர்ட் யார் பண்ணாங்க தெரியுங்களா? கூகுள். அதே மாரி இஸ்ரேல் ஹமாஸ் வார்ல காசாவோட என்டையர் லொகேஷன யாரு வந்து வெளியிடாம அப்படியே ஹேங் பண்ணி வச்சது யார் தெரியுங்களா? கூகுள். காசு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன வேணா செய்யலாம். அதை இவங்க வந்து கண்கூடா இப்படி செய்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், "நீ காசு வச்சுட்டு பண்றியா? காசு இருக்கிறவங்களுக்கு நான் அடிப்பேன்" அப்படிங்கிறார். பாருங்க செப்பனியா 1 அதிகாரம் 14 வசனம் வாசிப்போம். செப்பனியா 1 அதிகாரம் 14 கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். இப்ப யாருக்குமே அங்க கிரேஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து அங்க அடிக்கும் பொழுது, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா அடிக்கும் பொழுது, நோ கிரேஸ். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய பெரிய நாள், த டே ஆஃப் ஜெகோவா, பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது.
அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளுக்கென்று சத்தத்துக்கு பாருங்க, இப்ப சொல்றாரு அவருடைய ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணும்போது பராக்கிரமசாலி முதலாய் அங்க மனம் கசந்து அலறுவான். அப்ப எல்லாருமே அலறுவாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா நான் காசை வச்சு மதத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நான் காசை வச்சு சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நான் காசை வச்சு அரசியலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நான் பராக்கிரமா இருந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்றா, உன் பராக்கிரமத்தை நான் என்ன பண்ணுவேன்? அடிப்பேன், நீ அலறுவ அப்படின்னு. சரிங்களா? அடிப்பார். பாருங்க 15ஆம் வசனம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமானால், அது மப்பும் மந்தாரமானால். இட்ஸ் a day of vengeance, the day of Jehovah, the day of trouble. சரிங்களா? என்டையர் ஒரு கிளாப்ஸ் கொண்டு வருவாரு. நம்ம ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை பார்த்து அந்த விஷயத்தை நம்ம புரிந்துக்கலாம். தொடர்ந்து வசனங்கள் வாசிப்போம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. பாருங்க, சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அர்மகதோன், அதுக்கப்புறம் தான் 4 இதுக்கு ஒரு அழிவு, அதுக்கப்புறம் தான் டே ஆஃப் வெஞ்சன்ஸ். நீங்க அந்த ரோட் மேப்ல பாத்திருப்பீங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய உக்கிரத்தினால் இன்னும் வரவே இல்லை. கர்த்தருடைய உக்கிரத்தினால் இன்னும் வரவே இல்லை. அப்படி அந்த உக்கிரத்தினால் வருகின்ற பொழுது இந்த பணக்காரர்கள், இந்த ஐஸ்வர்யவான்கள் வச்சிருக்கிற வெள்ளியும் பொண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள தப்ப வைக்காது. அவருடைய எரிச்சலின் அக்னினால் தேசம் எங்கெல்லாம் அழியும், தேசத்தின் குடியெல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். இப்ப இது ஒரு சாம்பிள் தான். இந்த அர்மகதனுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அங்க காமிச்சாரு. இப்ப நமக்கு தெரியும் 2019 லாஸ்ட்டுக்கு பின்னாடி 2020, 21 எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோயினால இந்த உலகமே முடக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாடுகளும் அங்க என்ன பண்ணாங்கன்னா தனிமை பண்ணாங்க. மக்கள் எல்லாருமே ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ஏதாச்சும் காப்பாத்துச்சா? என்கிட்ட கோடிக்கணக்குல பணம் இருக்கு அப்படின்னா அந்த பணம் அவங்களுக்கு உயிரை காப்பாத்துச்சா? இல்ல. இதெல்லாம் ஒரு சாம்பிள். இன்னைக்கு மக்கள், மனிதர்கள் இந்த மாதிரி நோய் எப்ப வரும், எப்ப வேணாலும் வரும்னு சொல்லிட்டு பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பணம் எதுவும் பண்ணாதீங்க, அங்க வெள்ளி எதுவும் பண்ணாதீங்க. இந்த பணம் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா? செல்வம், பணம் சேர்த்து வைக்கணும், நான் இன்சூரன்ஸ் பண்ணணும், இந்த பணத்தை சேர்த்து வச்சு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். தேவன் சொல்றாரு, உன் பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. வேஸ்ட். இன்னைக்கு பணத்தை எப்படி சேர்த்து என்று தெரியாமல் பல வழிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல வழிகளை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் உங்களுக்கு நான் இப்போ ஒரு நபரை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். இவர் பேர் பாத்தீங்கன்னா இந்த சட்டோஷி நாகாமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. So he is the founder of Bitcoin. இன்னைக்கு எப்படி பணம் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்த ஐஸ்வர்யவான்கள் எப்படி தங்கள் பணத்தை வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுடைய சேமிப்பை வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க, வேற மாதிரி அவங்க கொண்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 2020. நீங்க நல்லா பாருங்க, 2020ல இருந்து இப்ப வரைக்கும் தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்திருப்பேன் பிட்காயின், சில்வர். சரிங்களா? இந்த காயினை வச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சேமிப்பு கொண்டு தங்கள் வசதியை அவங்க பெருக்கிக் கொள்கிறார்கள். இப்ப ஏன் இந்த பிட்காயினை குறிச்சு நம்ம பாக்குறோம்? அதுதான் அங்க மக்தேசன கொடுக்கப்பட்டிருக்கு. சில்வர் மெர்ச்சன்ட். இந்த காயின்ஸ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தங்கள் வசதியை பெருக்கிக் கொள்வார்கள். இந்த பிட்காயின்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பழைய காலத்துல இந்த பண்டை மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் பிட்காயினா இங்க வந்திருக்கு. வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ப்ராசஸ். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு பாத்தீங்களா? மக்தேஸ் குடிகள்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா இந்த பிட்காயின், இந்த சில்வர் இவங்களை வச்சு வியாபாரம் பண்றாங்களா? கரெக்டா அவங்கள பொருந்தும். கரெக்டா பொருந்தி வரும். சரிங்களா? பிட்காயின் இப்ப இன்னைக்கு எல்லாமே பிட்காயின், கிரிப்டோ கரன்சி. நமக்கு அதை பத்தி அவ்வளவு டீட்டெயிலா தெரியாதுங்க. இன்னைக்கு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம சப்ஜெக்டுக்காக படிச்சு சொல்றதுதான். நீங்க இன்னும் நிறைய இதை குறிச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு தினமலர் பேப்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல கட்டிங்க கொடுக்குறாங்க. உலக அளவில் நான் படிக்கிறேன் பாருங்க. உலக அளவில் கிரிப்டோ கரன்சி வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கையில் 10 கோடி பயனாளர்களுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா யாராச்சும் 4 கண்ட்ரின்னு சொல்ல முடியுமா? 2,74,00,000 பயனாளருடன் அமெரிக்கா 2ஆம் இடம்.
1,74,00,000 ரஷ்யா 3ஆம் இடம். யோசிச்சு பாருங்க. இந்த கோடி இந்த எங்க 10 கோடி எங்க? எல்லாம் தனி மனுஷன் வச்சுக்கிட்டு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பஞ்சமாக்கிட்டு. கொஞ்சம் தயவு செய்து போஸ்டா வரி இருக்கிறவங்க கொஞ்சம் மியூட்ல போட்டு விடுங்க brother. வசூலிப்போர் சங்கம், வரி செலுத்துவோர் சங்கம்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஓகே. சோ இந்த பாருங்க, இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்தியால எல்லாம் அதிகமா வரும். என்ன சொல்ற பாருங்க, இந்தியால அதிகமா வரும். ஏன்னா அதிக விக்கிர ஆராதனை இங்கதான் இருக்கு. அதிக ஐடல் வர்ஷிப் இங்கதான் இருக்கு. அதிக மதத்துக்கு இங்கதான் பிரச்சனை வரும். தேவன் ஒரே அடி அடிப்பார். தாங்க நடக்கும். தேவன் வார்த்தை ஒவ்வொன்றும் இது ஏன் இந்த பிட்காயினுடைய விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்குன்னா ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு பார்ப்போம். ரீசன் அதை நான் ரீசன் சொல்றேன். மத்திய பட்ஜெட்ல நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா 30% வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க. பிட்காயின் போன்ற டிஜிட்டல் சொத்துக்கள் மூலம் பெறும் வருவாய்க்கு 30% டாக்ஸ். இன்னொன்னு தெரியுங்களா? உலகத்துல நம்பர் 1 பணக்காரனா இருக்க எலான் மஸ்க் அவரோட வந்து அவர் பணக்காரா இருக்கிறதுக்கு 2 ரீசன். ஒண்ணு வந்து அவருடைய கார் கம்பெனி டெஸ்லா, இன்னொன்னு வந்து ஸ்பேஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் தான் ட்விட்டர், எக்ஸ் இதெல்லாம் அவர் வாங்கினார். அவர் கிட்ட நம்ம கார் வாங்கணும்னா டாலர்ல மட்டும் கொடுக்க வேண்டியது இல்ல. அனதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன தெரியுங்களா? பிட்காயின். நீங்க பிட்காயின் மூலியமா அவற்றிருந்து என்ன பண்ணலாம் தெரியுங்களா? கார் வாங்கலாம். நீங்க நிறைய பணக்காரர்கள், நல்ல வசதி உள்ளவர்கள் இந்த பிட்காயினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தீவிரவாதம், ஆனா ரஷ்யன்ஸ், நம்ம அந்த ஸ்லைடும் பார்ப்போம். எல்லாரும் என்ன பண்ணா இந்த பிட்காயின் யூஸ் பண்ணிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்போ 1.6 பில்லியனுக்கு ஒரு கோல்டு நம்ம வச்சிருக்கோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும். இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படும். அதை பாதுகாக்கணும், அதை நம்ம பத்திரமா வச்சிருக்கணும். ஆனா அதே 1.6 பில்லியன் பிட்காயினை வந்து இந்த கியூஆர் கோடுகள் என்ன பண்ணிடலாம் தெரியுங்களா? நம்ம டிஜிட்டல் வச்சிருக்கும் போது அப்படியே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த கியூஆர் கோட்ல உங்களுக்கு பேக் சைட்ல உங்களுக்கு இவ்வளவு 1.6 பில்லியன் அளவுக்கு பிட்காயின் இருக்கு, வேல்யூ இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, இதை வச்சு நீங்க வந்து டிஜிட்டலாவே என்ன பண்ணிக்கலாம்? நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். நீங்க ஏன் டாக்ஸே கட்ட வேண்டியது இல்லை. நீங்க லீகல், இல்லீகல் எது வேணுமோ செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சைடு டாக்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு சைடு வந்து டாக்ஸ் இல்லை. அது கவர்மெண்ட் என்னதான் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் 100% அவனால ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்ப சேஃபர் ஜோன், அவனுக்கு ஒரு சேஃபர் ஜோனா அந்த டிஜிட்டல்ல கொடுக்கும். நம்மகிட்ட இவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, இது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃபர் ஜோனுக்குலாம் இருப்பான். அவன் நினைச்சுக்குவான், நான் பராக்கிரமன், என்கிட்ட பராக்கிரம் இருக்கு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சொல்றா, உன் பராக்கிரமத்தை நான் அழிச்சிருவேன், அலறுவேன். நம்ம இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பாருங்க. இன்னைக்கு மிகப்பெரிய மக்தேஷ் குடிகளாகவும் பலவான்களாகவும் இருக்கின்ற இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா ரத்தன் டாடா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர் ஒரு ஆக்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் பண்டிட், ஜான் டேவிட், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் கிடையாது. பட் அமிதாப் பச்சன், விக்ரம் பண்டிட், ரத்தன் டாடா, இவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they are the billionaires in crypto. they are billionaires in crypto. எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா இது நம்மளை காப்பாத்தும். ஆனா டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல எதுவுமே அவங்களே காப்பாது. இப்போ டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல வருகின்ற பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார், எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அங்க போகும் பாருங்க. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன், அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும். பாருங்க, ஒரு மேதியர் என்ன பண்ணுவாராமா? தேவன் அங்க எழுப்புவார். இதுல ப்ராஃபஸியா அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அங்க யார் வருகிறாரா பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க என்ன பண்ணா அவருக்கு ஆப்போசிட்டாவே வருவார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல என்ன ஆகும்னா அங்க ஸ்டார்ட் ஆகும். சோ வந்து எப்படி அடிப்பார் அப்படிங்கறது இங்க தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் வசனம் வாசிங்க.
18ஆம் வசனம். வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். ம். கர்ப்பக்கனியின் மேல் அவர்கள் இறங்குவதும் இல்லை. குழந்தைகள் பாருங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ண மாட்டாருங்க, பார்க்க மாட்டாரு. டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல இது எதுவுமே யூஸ் ஆகாது. நீ குழந்தையா இருந்தாலும் அடி, கர்ப்பிணியா இருந்தாலும் அடி, தாய்மார்களா இருந்தாலும் அடி விடுப்பார். அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதில்லை. இப்ப கூட நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இஸ்ரேல் காசா வார்ல அடிச்சாரு குழந்தைகள் மேலேயே. உலகமே வந்து ஆப்போசிட் பண்ணாங்க இஸ்ரேல. ஏன்பா ஹாஸ்பிட்டல் மேல போடுறீங்க, குழந்தைகள் மேல போடுறீங்கன்னு. இஸ்ரேல் யாரு பேச்சையும் அவங்க கேட்கவே இல்லையே. போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு அடி விழுகும். பக்கத்துல இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல அவங்களுக்கே அடி விழுகும் பொழுது, பக்கத்துல இதெல்லாம் பார்த்து இறக்கப்படுறதுக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, டே ஆஃப் வெஞ்சன்ஸ் இரக்கம் இல்லாம நாங்க அடி விழுக்கும். அதுதான் மப்பும் மந்தாரமான நாள், இக்கட்டும் பால் கடிப்புமான நாள், அது அந்தகாரமான நாள். த டே ஆஃப் வெஞ்சன்ஸ், த டே ஆஃப் ஜெகோவா. அங்க எங்க இருக்கு? அதான் சொல்ல பாருங்க. அங்க கர்ப்பிணி பெண்கள், பிள்ளைகள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. தேவன் அங்க பார்க்க மாட்டார். பாருங்க, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் ஆ, கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய ம், பாபிலோன் ஆனது ம். தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா? சோதோம் குமாரா கவிழ்க்கப்பட்டது போல, அங்க எல்லாமே என்ன பண்ணா கவிழ்க்கப்படும். லாஸ்ட் கேம் இந்த சமயத்துல சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இந்த டே ஆஃப் அர்மகதோன் வர்றதுக்கு முன்பாக, இப்ப கரெக்ட்டா இந்த டைம்ல சாத்தான் இவன கட்டப்பட்டிருக்கு பாத்தீங்களா? லாஸ்ட்டா ஒரு கேம் ப்ளே பண்ணுவான். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துல 1000 இயர்ஸ்ல ஒன் ஆஃப் தி பாயிண்ட் என்ன, சாத்தான கட்டிட்டு இருக்கிறார். இஸ் பவுண்டிங் தி சாத்தான். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கின்ற பொழுது, ஒரு லாஸ்ட் கேம் இந்த ஜனங்கள் மத்தியில அந்த சாத்தான் ப்ளே பண்ணுவான். ஏன் லாஸ்ட் கேம்னா, இந்த கேம் தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணான். அந்த டூல் இப்ப அவன் யூஸ் பண்றான். எப்படி யூஸ் பண்றான்னு பாருங்க. பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் ம். நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அவன் எப்படி ஒரு ஆசை தூண்டி விடுறான் பாருங்க. ஏற்கனவே அந்த அம்மா கண்ணு தெரியுது. நீ இதை சாப்பிட்டீன்னா இன்னும் நல்லா கண்ணு தெரியும், தேவர் போல மாறிடுவ அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த உலகமும் சரி, அங்க இருக்கிற எல்லாமே சரி, ஆதாம் ஏவாளுக்கு கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனா அவன் எப்படி தூண்டுறான் பாத்தீங்களா? நீ இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நிலைமை ரொம்ப மேன்மையாக இருக்கும் அப்படின்னு ஆசை தூண்டி விடுறான். இந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த ஆ, விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு ம், இன்பமும் புத்தியை ம், தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் ம். கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் பாருங்க, புசித்தான். இந்த அம்மா சாப்பிட்டது இல்லாம புருஷனுக்கு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நல்ல நிலைமையில இருந்ததை காட்டிலும் இன்னொரு மேலான நிலைமைக்கு போக வேண்டும் ஆசைப்பட்டு இருக்கிற நிலைமையை விட்டுட்டாங்க. இதுதான் அவன் ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் டூல். இதே இச்சையை கடைசி காலத்துல இந்த லாஸ்ட் இயேசு கிறிஸ்து பவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அப்ப அந்த லாஸ்ட்ல 1000 இயர்ஸ்ல எப்படி கொண்டு வருவான் தெரியுங்களா? அந்த சாத்தான் இப்படித்தாங்க கொண்டு வராங்க. இட்ஸ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல எங்களுக்கு செல்போன் பிக்சர் வந்திருக்கும். ஒரு ஏரியல் வச்சுட்டு ஒரு பெரிய செல்போன் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த செல்போன் வாங்குறதுக்கு பணக்காரர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜனங்களும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஏரியல் இல்லாத செல்லு வந்துச்சு. ஏரியல் இல்லாத செல்ல யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பணக்காரர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏரியல் வச்ச செல்ல ஏழை மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள். நீங்க அப்படியே எவல்யூஷன் ஆயி வந்து இன்னைக்கு ஒரு செல்லு 2,50,000 லட்சம். சரி, இந்த 2,50,000 லட்சம் செல்லு யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா? வசதி உள்ளவர்கள், மக்தேஷ் குடிகள், த ரிச் பீப்புள். ஆனா 2,00,000 வாங்கல. 20,000 செல்லே லோன போட்டு தான் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஒரு விஷயம் இந்த உலகத்துல இன்ட்ரோடக்ஷன் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் யார் தான் அனுபவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முழுமையா இந்த மக்தேஷ் குடிகள். அப்ப என்ன நடக்குது? ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பையனை காலேஜ்ல சேர்த்து விட்டா, அந்த பையன் கேட்கிறான், எனக்கு ஃபீஸ் வந்து காலேஜ்ல 30,000 இருக்கும்.
ஆனா அந்த குழந்தை யூஸ் பண்ற செல்போன் பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாயா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க. அடுத்தது நீங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் மாட்டு வண்டியில யார் போயிட்டு இருந்தான்னா பணக்காரன் போயிட்டு இருந்தான். குதிரை வண்டியில பணக்காரன் போயிட்டு இருந்தான். மிடில் கிளாஸ் பீப்புள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் வந்துச்சு. அப்புறம் வண்டி வந்துச்சு. வண்டி வரும்போது மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சைக்கிள் வாங்குனாங்க. சாத்தான் என்ன பண்றான் தெரியுங்களா? இதோட அது பெஸ்ட், இதோட அது பெஸ்ட், இதோட அது பெஸ்ட், பெஸ்ட் பெஸ்ட் இப்படி காமிச்சு, அப்படியே மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? காச செலவு பண்ணி அந்த பொருள் வாங்கினாதான் நமக்கு ஒரு வந்தா அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு போய் அதுக்கு அப்படியே அடாப்ட் ஆயிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டும் பாருங்க. ஒரு ஒரு ஏரோப்ளேன்ல போறதுன்னா ஒரு பந்தா. யாருமே ஏரோப்ளேன்ல போயிட்டு போயிட்டு வரா? மிடில் கிளாஸ் பீப்புள். புவர் பீப்புள் போயிட்டு போயிட்டு வராங்க. சாரி, போயிட்டு போயிட்டு வர்றது மிடில் கிளாஸ் பீப்புள், ரிச் பீப்புள். எவல்யூஷன் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணா இச்சையினால தூண்டிட்டு இருக்கிறான். மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஜனங்கள் பாருங்க, நான் இவ்வளவு இந்த செல்லு வச்சிருக்கிறேன், நான் இப்படிதான் பிரயாணம் பண்றேன், எங்க வீடு இப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்த எவல்யூஷன் அவன் எப்படி கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா, மெடிசின்ஸ். நான் இவ்வளவு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிட்டேன், நான் இப்படி தடுப்பூசி போட்டேன், நான் காஸ்ட்லியான மெடிசின்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு. ஃபியூச்சர்ல இது எப்படி போகும் தெரியுங்களா? இந்த மக்தேஷ் குடிகள் அவங்க ஹாஸ்பிட்டலைஸே எப்படி வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் ஹாஸ்பிட்டல் 5G அப்படின்னு சொல்றாங்க. 5G ஹாஸ்பிட்டல். அது உங்களுக்கு பிக்சர் போட்டிருக்கேன், நீங்க பாத்துங்க. கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பேட்டர்னு. யோசிச்சு பார்த்துட்டா அது ஹாஸ்பிட்டல். மனுஷன் உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டானா ட்ரீட்மெண்ட் பண்ற இடம். ஆனா அது வந்து 5G மாடல் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல கொண்டு வந்துருக்காங்க. அப்ப மக்களுக்கு என்ன, பணக்காரங்களுக்கு என்ன ஒரு ஆசை வரும்? நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும். அதற்காக இன்னைக்கு தேவனை தேடாம என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்க? அந்த எவல்யூஷனால புவர் பீப்புள் எப்படியாச்சும் நம்ம 1,00,000 ரூபாய் செல்போன் வாங்க வேண்டாம், ஒரு 20,000 ரூபாய்க்காச்சும் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த எவல்யூஷன் நோக்கி என்ன பண்றான்னா ஓடுறான். ஃபுல்லா போய் அவனால சேர முடியல. மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாருன்னா, சரி நம்மனால ஒரு 50,000க்காச்சும் ஒரு ஒரு பொருளை வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஓடுறான். ஆனா அந்த முழுமையான எவல்யூஷன் அவனால அட்டைன் பண்ண முடியல. இதான் சாத்தான் பிளேயிங் ட்ரெண்ட். ஆனா அப்பர் மிடில் கிளாஸ் என்ன பண்றாங்கன்னா எவல்யூஷன் பக்கத்துல போயிடுறாங்க. ஆனா முழுமையா அவனால என்ன பண்ண முடியல. புவர் பீப்புளுக்கும் பொருளாதாரம் தேவைப்படுது, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் பொருளாதாரம் தேவைப்படுது, அப்பர் மிடில் கிளாஸுக்கும் பொருளாதாரம் தேவைப்படுது. பணக்காரன் என்ன சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் இன்னும் அவனுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. அவங்கனால யாரும் திருப்தி அடையவே முடியாது. இது சாத்தான் அழகா இந்த உலக ஜனங்கள் மத்தியில பிளே பண்ணிட்டு வரான். தேவனுடைய பிள்ளைகள் வேத மண்டலம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இப்படி தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். எந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸும் அவங்கள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே கிடையாது. உயிரை கூட என்ன பண்ணா துச்சமா போட்டு தேவனே நீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த மக்தேஷ் குடிகள் எதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு லைவா ஒரு ஒரு இது ரஷ்யா உக்ரைன் வார்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல பாத்தீங்கன்னா இந்த உக்ரைனுக்கு யார் சப்போர்ட்னு பாருங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் எல்லாம் பணக்கார நாடுகள். எல்லாம் மிகப்பெரிய பணக்கார நாடுகள். ரஷ்யானுக்கு யார் சப்போர்ட் பாத்தீங்கன்னா சைனா டைரக்ட் சப்போர்ட் கிடையாது. இந்தியா டைரக்ட் சப்போர்ட் கிடையாது. நார்த் கொரியா டைரக்ட் சப்போர்ட் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஒரு லூப் ஹோல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா சப்போர்ட் பெலாரஸ். ஓகே. இது நாள் வரைக்கும் ஒரு 14 பொருளாதார தடையை இந்த நாடுகள் ரஷ்யா மேல போட்டிருக்கு. இன்னைக்கு உலக ஜனங்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், ராஜ்யங்களே நடத்துகிறவர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுங்களா? ஒரு நாட்டை அதல பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன போடு? பொருளாதார தடை போடு. வேதமான இருக்க நாம தைரியமா சொல்லலாம். ஃபூல்ஸ். இது நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. என் தேவன் என்ன பண்ணிட்டார்? செப்பனியால முன்னாடியே சொல்லிட்டார். ஒருத்தரை வந்து அதல பாலத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால், ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம பண்ண வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிள். பொருளாதாரத்தை என்ன பண்ணு? கை வையி. அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ல நிறைய பேர் வந்து சத்தியத்துக்குள்ள வர்றக்கே பயப்படுகிறார்கள். அது நிறைய ரீசன் இருக்கு. அது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் தெரியுங்களா? பொருளாதாரம். நம்ம ஆசீர்வாதம் சொல்ல மாட்டோம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறாங்க? காசு வேணும், பணம் வேணும். பணம் இருந்தா எது வேணும் வாங்கிக்கலாம். அது நம்ம கட்ட ஆகாது.
நம்ம டே ஆஃப் ட்ரபிளையும் டே ஆஃப் வெஞ்சன்ஸையும் சத்திய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிருக்கும் பொழுது இந்த காசு பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். தான் உண்மை. இது அப்படியே நடக்கும். சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கின்ற பொழுது ராஜ்யங்கள் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஏசு கிறிஸ்து கிளியரா காமிச்சிட்டு இருக்கிறார், என்னோட ராஜ்யத்துல இதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், செய்து கொண்டு வருகின்றேன் அப்படின்ட்டு. யாரெல்லாம் போய் என்ன சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, முதல்ல இவருக்கே அழிவு உண்டு. அதெல்லாம் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது நீங்க பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். மேக்சிமம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எகென்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பொருளாதாரம் அவங்ககிட்ட தாங்க இருக்கு. நம்ம சகோதரர் ரசூல் பார் வந்து எப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாப்பா, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு. பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, அதுக்கு சகோதரர் என்ன இங்க கீழே விளக்கம் கொடுத்துருக்காருங்க. ரீபிரின்ஸ் நம்பர் 5735 ரொம்ப நல்லா இருக்கு. The present strife in Europe. அங்கதான் பிரச்சனை வரும். இன்னைக்கு என்டையர் யூரோப் தான் ஆவுன பொருளாதாரம் தடை போட்டுறது. என்டையர் யூரோப்புக்கே அழிவு வரும். என்டையர் யூரோப் மக்தேசுக்கே அழிவுகள் வரும். The deficit in some of the prophecy. It's only பாருங்க, beginning of the great trouble and overthrow. The whole present order will go up in the mighty configuration. பாத்தீங்களா, நம்முடைய 7ஆம் தூதன் எவ்வளவு கிளியரா எழுதிருக்காரு. The entire Europe, இங்கதாங்க இந்த பிரச்சனையே அதிகமாக பரவும். முதல்ல இந்த யூரோப்ல இருக்கிறத கொலாப்ஸ் அங்க ஏற்படும். சரிங்களா, கிளியரா எழுதிட்டாரு. அதே மாதிரி பாருங்க, ஐஸ்வர்யவான்கள் இந்த மக்தேஸ் குடிகளுக்கு யாக்கோபு என்ன சொல்றார்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் மேல் இப்போ எப்போ ஸ்டார்டிங் அர்மகதோன் ப்ராசஸ் ஸ்டார்டிங்ல இருந்து டே ஆஃப் வெஞ்சன்ஸ் வரைக்கும் பாருங்க, உங்கள் மேல் ஒரு நிர்பந்த நிமித்தம் அலறி அழுங்கள். 2ஆம் வசனம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்க ஐஸ்வர்யம் அழிந்து வஸ்திரங்கள் என்ன ஆகும்? பொட்டரிந்து போயினா அது யூஸ்லெஸ்ஸா போயிரும். நீ பிட்காயினா வச்சிருப்ப, அது பிட்காயின் ஒண்ணுமில்லாம போயிரும். நீ தங்கத்தை சேர்த்து வச்சிருப்ப, தங்கம் ஒண்ணுமில்லாம போயிரும். வெள்ளியை சேர்த்து வச்சிருப்ப, வெள்ளி ஒண்ணுமில்லாம போயிரும். 3ஆம் வசனம் பாருங்க, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகள் ஒரு துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியா இருக்கும். கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ்ஸா போயிடும். சரிங்களா, 4ஆம் வசனம் வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். ஏழைகளின் சூறையாடலின் பலனை பெற்ற வர்க்கம் வர்க்க கணக்குகளில். சகோதரர் இருங்க, அது வசனமே இல்ல, ஸ்லைடிங் ஸ்லோவா சேஞ்ச் ஆகுது. வாசிங்க. 4ஆம் வசனம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. சோ இந்த பணம் எல்லாம் அவங்க சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஏமாற்றி இதான் என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது பாருங்க, 5ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனம். பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல வசனம் பாருங்க. பூமியிலே நீங்கள் சம்பீரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். இப்ப சொல்றாரு, கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணீங்க. சகோதரர் இதுக்குதான் சகோதரர் என்ன அழகா விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. ஏழைகளின் சூறையாடல் ரீபிரின்ஸ் நம்பர் 5 to 5, 6 என்ன சொல்றாருன்னா, the wealthy and great and land who have been willing to use their superior advantage selfishly. இன்னைக்கு நிறைய வசதியை வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ஒண்ணும் உண்மையா சம்பாதிச்செல்லாம் வாங்கல, ஏமாற்றி வாங்கி இருக்கிறார்கள், லூப் ஹோல் பயன்படுத்தி வாங்கி இருக்கிறாங்க. சரிங்களா, எத்தனையோ ஜனங்களுடைய கண்ணீர்ல சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா, அவர்கள் பார்க்கவே நீ எதை நீ டாமினேட் பண்ண விரும்பினியோ அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தேவன் அவங்களை அழிக்கிறார். பாருங்க, பழி வாங்குறாரு. சொல்ல போனா பழி வாங்குறாரு. அதான் டே ஆஃப் வெஞ்சன்ஸ். அவங்களை எப்படி காசுக்காரர்கள் ஏழைகளை, ஜனங்களை, மிடில் கிளாஸ் பீப்புளை ஏமாற்றி பணக்காரர்கள் ஆனார்களோ, செல்பிஷோ,
அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? நீ எப்படி நீ பண்ணினியோ அதே மாதிரி உங்ககிட்ட நான் என்ன பண்றேன்? பழி வாங்குறேன். சேம் அப்ப ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நம்ம படிச்ச ஒரு பேரபிளுக்கு சகோதரர் என்னமா ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு தெரியுங்களா? இந்த ரிச் ஃபுல் பேரபிள். நமக்கு தெரியும் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு ஐஸ்வர்யவான் என்ன கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது ஒரு உவமை தான். பட் சகோதரர் அழகா விளக்கம் குடுக்குறாரு. எப்படி குடுக்குறாருன்னா, நான் நெறைய என்கிட்ட என்ன இருக்கு? தானியங்கள் இருக்கு. நான் தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஒரு வேர் ஹவுஸ் கட்டட்டுமான்னு அவர் கேட்கிறாரு. பேரபிள். தானியம் நெறைய இருக்கு. நான் வேர் ஹவுஸ் கட்டட்டுமா? அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. 18ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ம். லூக்கா 12ஆம் ஆ. அதிகாரம் 18ஆம் வசனம். நான் ஒன்று செய்வேன், என் ம். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு ம். விளைந்த தானியத்தையும் என் ம். பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பாருங்க, நான் என்ன செய்வேன்னா, என்னோட வேர் ஹவுஸ பெருசா கட்டி, என்னோட தானியத்த நான் என்ன பண்ணுவேன்? சேர்த்து வைப்பேன். அப்படின்னு சொல்லிக்கிறான். அப் அப்ப ஆத்துமா அதுக்கு திருப்பி அவன் என்ன சொல்றான்? 19ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் வசனம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ம். இளைப்பாறி புசித்துக் குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இது என்ன தெரியுங்களா அடையாளம்? அநேக வருஷத்துக்கு இவன் தானியத்த சேர்த்து வச்சுட்டானாமா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மக்தேஷ் குடிகள் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? அவன் என்டையர் லைஃப்க்கு இவ்வளவு தொகை போதுமானதுன்னு அப்படின்னு அவங்கனால தீர்மானிக்கவே முடியாது. எவல்யூஷன்ல இந்த சாத்தான் எப்படி கொண்டு போறான் தெரியுங்களா? ஒரு மனுஷனே ஃபர்ஸ்ட் நீட வந்து அவன் செய்ய சொல்றதுக்கு தூண்டுவான். நீடு போன பின்னாடி அவனுக்கு என்ன வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வசதியா வாழலாம்ன்னு தோணும். வசதியா வாழும்போது என்ன தோணும் தெரியுங்களா? இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸா வாழலாம்ன்னு தோணும். லக்ஸூரியஸா வாழ்றதுன்னு என்ன தெரியுங்களா? ரொம்ப லக்ஸூரியஸா வாழலாம். அ மனம் போல வாழலாம்ன்னு தோணும். எந்த ஒரு மனுஷனாலும் அவனால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. அவனாலே வைக்க முடியாது. இதுதான் உண்மை. நல்லா சம்பாதிக்கிறார், நல்லா சம்பாதிக்கிறார். மாசம் ரூ. 10,00,000 சம்பாதிக்கிறார். அப்படின்னா, இதனால என்ன பண்ணுவார்? வண்டி வாங்குவார், கார் வாங்குவார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? கார வித்துட்டு இன்னும் கார் இன்னும் அதிகமா விலை குடுத்து வாங்குவார். இன்னும் காசு வந்துச்சு அந்த கார வித்துட்டு இன்னும் அதிகமா விலை குடுத்துட்டு வாங்குவார். வீடு வாங்குவார். இப்படிதான் அவங்க என்ன ஆகணும்? போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? தனக்கு சேர்த்து வைப்பார், தன் மனைவிக்கு சேர்த்து வைப்பார், தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பார், குழந்தையோட குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பார். அப்புறம் பூர்வீகமா சேர்த்து வைக்கிறதுக்கு அது பாடுபட ஆரம்பிச்சுக்குவார். தாங்க நடந்து கொண்டு இருக்கு. இதுதான் இந்த பேரபிளே இருக்கு. இந்த பேரபிள்ல சகோதரர் விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு வசனம் குடுத்துட்டு அந்த விளக்கம் பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். ஆ. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ம். ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்போ பேர குழந்தைங்க வரைக்கும் சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா? தன் லக்ஸுரீஸ்க்காக சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா? தன்னை பகட்டு பந்தக்காக சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா? டாமினேஷன் பண்றதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு நினைச்சு சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் தேவன் சொல்றார், இன்னைக்கு நீ செத்துட்டீன்னா, இந்த பணம் யூஸ் ஆகாது. அர்மகுதோன் 2 டே ஆஃப் வெஞ்சன்ஸ்ல இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்கினேன்னா, உன்னோட பிட்காயின், உங்களோட தங்கம், உன்னோட சேவிங்ஸ், உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட், உன்னோட ட்ரேட் எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போயிரும். 5th வால்யூம் பாருங்க. அதான் நான் சொல்லிருக்கேன். அதுதான் அழகான விளக்கம். 5th வால்யூம் 273ல சகோதரர் என்ன விளக்கம் குடுக்குறாரு பாருங்க. அந்த இதுல நீங்க கீழ லாஸ்ட் லைன்ல பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 15 to 20 இந்த பேரபிளுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் அங்க குடுக்குறார். இந்த விளக்கத்தோடைய ஹெட்டிங் என்னன்னு பாருங்க. இந்த சோசியல் எலிமெண்ட் பிரிப்பேரிங் ஃபார் தி ஃபயர். சரிங்களா? சோசியல் எலிமெண்ட் பிரிப்பேரிங் ஃபார் தி ஃபயர். இப்போ இந்த மதிகேடன் கேட்கிறாரு பாத்தீங்களா? இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, இந்த மக்தேஷ் குடிகள் இது எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் சுகபோகமாக. தேவன் சொல்றார், இல்ல நான் ஒவ்வொன்னா என்ன பண்ணுவேன்? அழிவேன். திஸ் ஃபயர்னா அது அழிப்பேன். ஃபர்ஸ்ட் நான் மதத்தை அழிப்பேன். உன்னை பார்க்க வச்சுட்டே மதத்தை அழிப்பேன். மக்தேஷ் குடிகளை உன்னை பார்க்க வச்சுட்டே நான் சமுதாயத்தை அழிப்பேன். மக்தேஷ் குடிகளை உன்னை பார்க்க வச்சுட்டே நான் இது மன்னிக்கவும் அரசியல் அழிப்பேன். கடைசியா உன்னை நான் அழிச்சிருவேன்.
வெஞ்சன்ஸ் கம்ப்ளீட்டா உங்கள்ட்ட என்ன பண்ணுவேன், பழி வாங்குவேன். அன்பான சகோதரரே, அந்த ப்ராசஸ் தாங்க 1000 இயர்ஸ்ல இயேசு கிறிஸ்து இப்ப சார்ஜ் எடுத்து செய்து கொண்டு வருகிறார். சரிங்களா? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருப்போமா, மீண்டும் ஒரு பண்ட மாத்திர முறைப்படி இந்த உலகம் இயங்கும் அப்படின்னு? இன்னைக்கு உலகம் அப்படித்தாங்க இயங்கிக் கொண்டிருக்கு, பண்ட மாத்திர முறைப்படி. அப்படியே சேம் ப்ராசஸ் கொண்டு வர அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறும் 1000 இயர்ஸ்ல. சரிங்களா? அப்ப மூடன் என்ன பண்ணுவான் பாருங்க, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. ஐஸ்வர்யவான்கள் இப்படித்தான் இருப்பானுங்க. கிளியரா சொல்லிட்டார். அவன் ஒரு மூடன் தான். மூடனை போட்டு நீங்க என்னதான் தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லி இருக்கு, நீங்க என்னதான் ப்ராஃபஸி இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு மக்தேஷ் கூட ஒரு வார்த்தை காதுக்குள்ள போகாது, போகவே போகாது. அவன் மதிமயங்கிட்டான். தேவன் பழி வாங்குற நாள் அவன் இப்படித்தான் அழிய போறான். இயேசு கிறிஸ்து ரிவெஞ்ச் கொடுக்க போறாரு 1000 இயர்ஸ்ல. அவன் மூடனாக என்ன பண்ணிடுவான், போயிடுவான். மூடத்தனம் என்ன பாருங்க, எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய தினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் பொண்ணு, வெள்ளி, காசு, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், போஸ்ட் ஆபீஸ், ஆர்டி, ஷேர்ஸ், கம்பெனி ஷேர்ஸ், சொத்து, லேண்டு ஒண்ணுமே யூஸ் ஆகாதுங்க. ஒண்ணுமே யூஸ் ஆகாது. எதுக்குமே ஜீரோ வேல்யூ பண்ணிடுவார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீரோ வேல்யூ பண்ணிடுவார். அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரலாயிருக்கும். எப்படி நீ ஏமாத்தி வாங்கின, எப்படி நீ ஆளுகை செஞ்ச, நீ பண்ணது உனக்கு என்ன இருக்குன்னா ஆப்போசிட்டா போகும். சகோதர பாருங்க, அதே கிறிஸ்துவாலயம்ல சொல்றாரு பாருங்க, the financial institution including insurance companies, beneficial societies will go down. போயிரும், கீழே போயிரும். And treasures treasures in them will go utterly worthless. எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா? அன்பான சகோதரர்களே, இப்படி இந்த 1000 இயர்ஸ்ல நம்ம ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம். சாத்தான் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, சபை முடிவுக்கு இயேசு கிறிஸ்து அங்க கொண்டு வரார். இந்த 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் 4ல ஸ்டார்டிங் ஸ்லைட்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இது 2 முடிச்சோன்னே தான் எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாபிலோனுக்கு அழிவு வருது. 3வது பாயிண்டா பார்த்தோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவர் ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறார். The day of trouble ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே ஆஃப் வெஞ்சன்ஸ் போகல. டே ஆஃப் வெஞ்சன்ஸ் போகல, அது யாரும் தாங்க மாட்டாங்க. இந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் வரக்கு முன்னாடி அர்மகதோன் வரும். அர்மகதோன் வர்றதுக்கு முன்னாடி சபை நிறைவடைஞ்சு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ சபை நிறைவடைய வேண்டியிருக்கு. நிறைய எச்சரிப்புகள் இயேசு கிறிஸ்து சாம்பிளா காட்டிட்டே வர்றாரு. அதுதான் இந்த காலப்பகுதியில ஐஸ்வர்யவான்களுக்கு அடி விழுந்துகிட்டே வருது. நம்ம அது ஜாக்கிரதை பிள்ளைகளா இருந்து இந்த ராஜ்யத்துல நம்ம சீக்கிரமா இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல நம்ம கோர்ஸ் முடிவுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கும். சோ கடைசியா வாசிச்சு நம்ம பாடத்தை ஒரு நிறைவு செய்வோம். கடைசியா ஒரு வசனம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு வாசிங்க எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். பாருங்க, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்ன நான் யார் அனுப்புறேன்னா, எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கிட்ட வந்திருக்கு.
the day of vengeance, the day of trouble. இது நம்ம வரக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம எச்சரிப்பா எடுத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துல வாழ்கின்ற நாம் இந்த ஆண்டு வருஷத்துல எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணிடுவோங்க, சபையாக சென்றடைய வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.